டியர் 12th finished students, டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற உங்க சின்ன வயசு கனவை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக நீங்க எழுத வேண்டிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த நீட் எக்ஸாம் தான். பப்ளிக் ஒரு வழியா முடிச்சாச்சு. இந்த தடவை நீட் 2025 கஷ்டமா இருக்குமா இல்ல ஈஸியா இருக்குமா? நம்ம பப்ளிக் எக்ஸாம் இந்த தடவை எப்படி இருந்துச்சு? ஓகேவா இருந்துச்சு. அப்ப நீட்ல இந்த தடவை என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொஞ்சம் மாத்த முடியும். ரெகுலரா எப்பயும் போல லைன் பை லைன் ரீட் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா தெரிஞ்சுட்டு உங்க ப்ரிப்பரேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். சோ நான் டாக்டர் மிருதுலா ஃப்ரம் ஹண்ட்ரலானி. சோ இப்ப முதல்ல பாருங்க, சாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கடந்த ஒரு கோவிட் டைம்ல தான் நிறைய சாய்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஒரு 10 கொஸ்டின் நம்ம சாய்ஸ்ல விடுற மாதிரி இப்ப அது கிடையாது. சரி, ஓகே, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ட் காம்படிஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாயிட்டே போகுது. பிகாஸ் ரிப்பீட்டர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால காம்படிஷனும் அதிகம் தான். ஆனா அதுல நம்ம எப்படி வின் பண்ணலாம்? இந்த கான்செப்ட் கிளாரிட்டி மட்டும்தான். சோ நீங்க ஏதோ ஒண்ணு படிக்கணும் அப்படின்னு இல்லாம இப்ப பயாலஜி எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா சோ இந்த லைன்ல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படி நீங்க படிக்கணும். ஆனா அதுலயுமே பெரிய கன்ஃபியூஷன்ஸ். நான் வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் மேம். சோ அப்ப நான் எப்படி படிக்கிறது? சோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இதுல அட்வான்டேஜா? இது மாதிரி நிறைய எல்லாம் இருக்கும். ஆனா உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நிறைய பேர் முதல்ல உங்க ஃபேமிலில இருந்து நீங்க தான் டாக்டர் ஆக போறீங்க. சோ அப்படிங்கிற கனவோடு இருக்கும் போது win or lose கண்டிப்பா இங்க 100% எஃபர்ட் போட்டு இந்த 30 days நம்ம படிக்க போறோம். அதையும் தாண்டி ஏன் மனசு மாற போறதே கிடையாது. சோ நான் டாக்டர் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க இன்னும் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ற மைண்ட் செட்ல முதல்ல இருக்கீங்களா? பிகாஸ் அப்படி இருந்தாதான் இப்ப நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்க முடியும். இல்ல மேம் டாக்டர்லாம் இன்ஜினியர் ஆயிடுவேன், இல்ல வந்துட்டு லாயர் ஆயிடுவேன். நோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சோ நான் கண்டிப்பா டாக்டர் தான் ஆக போறேன் அப்படிங்கிற வெறியோட எத்தனை பேர் படிக்கிறீங்க எனக்கு கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அப்ப ரிப்பீட் பண்ணவும் இப்பயே மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சோ ரெடி அப்படின்னா எனக்கு ரெடின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் அதை பத்தி யோசிக்கல, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீட் ஹெல்ப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு எப்படி எல்லாம் கைடன்ஸ் கொடுக்கலாம்? சோ வீட்டுல இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா, இல்ல நாம வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகி இருக்கமா? சோ அடுத்து வந்து லைஃப்ல நம்ம வேற என்னெல்லாம் கொண்டு வரலாம்? சோ பயோ குரூப் எடுத்திருக்கோம், வேற என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ டெஃபினட்டா சொல்றேன், இந்த அடுத்த 30 daysல நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த 30 நாள் நான் எப்படி எல்லாம் படிக்கலாம்? சோ பேசிக்கலி நீங்க வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்ட் புக் படிச்சாலே போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ நமக்கு என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கிறதுக்கு இல்ல ஒரு பழக்கமான புக்கை வச்சு நம்ம படிக்கிறதுக்கும் ஒரு புதுசா ஒரு புக் எடுத்து படிக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்க போகுது. சோ அதுக்காக தான் நான் சொல்றேன், சோ என்சிஆர்டி வாங்கி வைங்க. பட் முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கை படிக்கிறது. பிகாஸ் ஸ்டேட் போர்ட் புக்ல அளவு கடந்து இருக்கு. சோ அதுல இருந்து தான் நீட் கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, சும்மா ஒரு கொஸ்டின் உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஜுவாலஜில இருந்து ஒரு சாப்டர் தான் எடுத்திருக்கேன். ஆட்டோமியூன் டிசார்டர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல படிச்சிருக்கீங்க, பார்த்துமே நீங்க கண்டுபிடிச்சலாம். சோ இதே மாதிரி நம்ம ஸ்டேட் போர்ட்ல சோ பாட்னிலயுமே சரி அந்த சாப்டர் பேஸ் தான் கொஞ்சம் மாறி மாறி இருக்கே தவிர சோ என்சிஆர்டில இருக்கக்கூடிய எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் நிறைய கண்டென்ட் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லயும் இருக்கு. சோ இந்த ஷார்ட் டைம்ல நீங்க சூப்பர் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நமக்கு பழக்கப்பட்ட நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கை பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. என்சிஆர்டி புக்கையும் வாங்கிட்டு முதல்ல இந்த ஸ்டேட் போர்ட் புக்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேம்? நீட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. சோ உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் அண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண கீழே அட்டாச் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு கம்ப்ளீட்டா பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல. எந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்றது தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அடுத்த 30 நாள்ல பயாலஜில நீங்க எப்படி எல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம், சோ எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கலாம் அதை நான் ஸ்டோர் பண்ண போறேன். சோ என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கணும். சோ அதுக்கு தான் நான் சொல்றேன், இப்போ நீங்க முதல்ல நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கை கோ த்ரூ பண்ணிட்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சோ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எஸ்பெஷலி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எதுக்கு மேம் இதை பண்ணோம் அப்படின்னா அப்ப நான் படிச்சதை வச்சு எனக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இதை பண்ணும் போதே கிடைக்கும். சோ அது போக உங்களுக்கு நான் சாப்டர் வைஸ் மைண்ட் மேப் மாதிரி பிடிஎஃப் கொடுக்குறேன். சோ ஓவராலா அது ஒரு ஃபைனல் ரிவிஷன் பண்ணிட்டு இன்னும் திரும்ப ஒரு 10-20 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம் ஒரு டாபிக் அப்படின்னா நமக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த 30 daysல கண்டிப்பா இது எல்லாமே பாசிபிள் தான். சரி மேம், இன்னும் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னா பயோ 360/100 நீட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் இருக்கு. சோ நீங்க ஒரு கான்செப்டை படிக்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா 1 minute இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிடலாம். ஓகேவா? சோ குட்டி குட்டியா ரீகால் பண்றதுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. பிகாஸ் லைக் நீங்க புக்ல படிக்கிறீங்க, சோ தியரி பார்த்து லெக்சர் பார்த்து படிச்சாலும் சம்டைம்ஸ் நமக்கே கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடும். பிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பயோ படிக்கணும். அப்ப இந்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு கான்செப்டை டக்குன்னு ரீகால் பண்ற 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்பவே உடனே போய் செக் பண்ணுங்க. சோ அங்கே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா இந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? சோ சேனலோட லிங்க் வேணும் அப்படின்னா இப்ப நீங்க மெசேஜ் பண்ணுங்க 900 ஓகே 550 4499. சோ
டிஎன்ஏ டாக் அப்படின்னு நீங்க ஓகே ஸோ டிஎன்ஏ டாக் அப்படின்ற நீங்க இதுல மட்டும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்துடும். ஸோ அங்க உங்களுக்கு டெய்லி நான் போல் கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க படிக்கிறீங்க, இந்த ஷெடியூலோட சேர்த்து உங்களுக்கு கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ வேற எங்கேயுமே நீங்க தேடவே வேணாம், எதுவுமே தேட வேணாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன சாப்டர் படிக்கலாம்? ஸோ செல்ஃப் யூனிட் ஆஃப் லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி ஸோ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த சாப்டர் நீங்க காலையில இருந்து படிங்க. ஸோ உங்களுக்கு டெய்லியும் வந்து நைட் இல்ல மார்னிங் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம படிச்ச டாபிக்ல இருந்து நம்மளால கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியுதா அப்படிங்கறத நீங்க ட்ராக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ 11th போர்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், பிகாஸ் அதுதான் நம்ம முன்னாடி படிச்சது. ஸோ இப்போ அடுத்த நாள் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கணும் இது அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த ஷெடியூல ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்க வேண்டியது எல்லாமே 11th சிலபஸ் மட்டும் தான். சோ எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த புக்ல ஒரு பேராகிராஃப் எடுத்து ஒரு லைன் ரீட் பண்றோம். சோ அதுக்கப்புறம் அந்த क्वेश्चंस எப்படி கேட்கலாம் நீங்க யோசிங்க. பட் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்துருங்க. சோ அங்க உங்களுக்கு நான் क्वेश्चंस போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். சோ ஒரு மார்க் டெஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். ரொம்பலாம் பயப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச क्वेश्चंस மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் 12th போர்ஷன்ஸ் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஒரு 10 நாள் அதை முடிச்சுட்டு கடைசி இன்னும் ஒரு 2-3 டெஸ்ட் பேப்பர்ஸ் மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 100% கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும். சோ இந்த பிளானை அடுத்த 30 டேஸ்க்கு நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ணும். நான் அப்படி சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, சோ நான் வந்து டாக்டர் தான் ஆகணும், சோ என்ன ஆனாலும் சரி நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி மைண்ட் அளவுல யாரெல்லாம் பிக்ஸ் ஆகி இருக்கீங்க. சோ நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கை வச்சு எப்படி எல்லாம் படிக்கலாம் கொஸ்டின்ஸும் நான் வந்து சாம்பிள் காமிச்சிட்டேன். இது இப்போ முடிஞ்சு நீ 2024 கொஸ்டின் தான். சோ பயப்படாம தெளிவா கான்செப்டை புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. சோ இந்த கான்செப்ட் கிளாரிட்டிக்கு 1 மினிட்ல எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை செக் பண்ணுங்க. அது போக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இனி உங்களுக்கு நம்ம யூடியூப்லயும் நிறைய சொல்லி கொடுக்க தான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ரெடியா இருக்கீங்க முதல்ல டாக்டர் ஆகிருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் வெயிட்டேஜ் வீடியோஸ் கண்டிப்பா அண்ட் இதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் வேணும் தானே, சோ அதையும் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போறோம். சோ ஸ்டே டியூன்ட்.